ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ இது தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மில்க் ஃபிஷ் யூஸ் பண்ணி செய்கிறேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணால் யூஸ் பண்ணி செய்யலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அது கூட மீன் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த எல்லா மீன்லேயும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா மீனை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் காஞ்சதும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், இப்போ 2 மிளகாய் போட்டுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா திக்னஸாக இருக்குன்றதால தான் நான் முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் காஞ்சிடும். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, ஜீரகம், பிரியாணி இலை, லவங்கம், கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். மீனில் நம்ம உப்பு போட்டு இருக்கிறதால கொஞ்சமாகவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விடுங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வைக்கலாம். சிம்மில் வச்சுருங்க. இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் காஞ்சது எண்ணெய் விட்டுட்டு
கருவேப்பிலை இலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கருவேப்பிலை இலை ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.